வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலைப்பருப்பு வச்சு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கொரோனா டைம்ன்றதுனால பசங்களை வீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு எதாவது ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யணும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், கடலைப்பருப்பை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து கடலைப்பருப்பை நல்லா பெருஞ்சட்டியில் வறுத்துட்டு தோல் எடுத்துட்டேன். ஓகேங்களா, இது வந்து எடுத்துட்டேன். இது லேசாக சூடாக இருக்குது, ஆற வச்சிடுறேன் நான். இதுக்கு வந்து ஒரு முழு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன எலுமிச்சை, கொஞ்சோண்டு மல்லி. நார்மலாக டயத்தில் என்ன பண்ணுவோம்னா பச்சை மிளகாய் போடுவோம். பட் இந்த தடவை நம்ம வந்து ஹெல்த்துக்காக பொடிதல் நறுக்கப்பட்ட மிளகு போடுறோம். இதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 3 கை, 3 இல்லை 2 கை, அவ்வளோதான். இந்த தக்காளி கொஞ்சம் உப்பு போடுறவங்க போட்டுக்கலாம். சப்போஸ் உப்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுலாம். தென் கொஞ்சம் தூவிக்கோங்க. ரொம்ப தூணினாலும் பசங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், லேசாக தூவிக்கோங்க. மெயினாக வந்து லெமன். இப்போ வந்து இந்த கொரோனாக்காக லெமன், மிளகு எல்லாமே சேர்க்க சொல்கிறாங்க இல்லையா, அதனால் நம்ம அதையும் சேர்க்கணும். அதே சமயம் குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். லெமன் வந்து ஒரு சின்ன லெமன் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, புளிப்பு ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது, அதனால் சின்ன லெமன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆப்ஷன், நீங்கள் போடணுன்னா போடலாம், போடலாம் விட்டு அவ்வளோதான். இதில் உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக பிடிச்சா இன்னும் கொஞ்சம் தீவி விட்டுக்கலாம் மேலாப்பில். அவ்வளோதான். இப்போ உங்கள் பசங்களுக்கு பிடிச்சது 3 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம்.